ஹலோ மை லவ்லிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது டக்காராஸ் ட்ரெஷர் எபிசோட் 5 தான். எபிசோட் 5 பாக்குறதுக்கு முன்னாடி எபிசோட் 4 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீக்கேப் பார்த்துட்டு வந்துடலாமா? டக்காராவை ஃபாலோ பண்றதா நினைச்சுக்கிட்டு டைச்சின் பண்ண காமெடிகள் எல்லாம் போன எபிசோட்ல பயங்கர சூப்பரா இருந்துச்சு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே டக்காரா அவங்க கிட்ட இருக்கிற அந்த மார்பிள்ஸ் எல்லாம் தொடச்சி வச்சுட்டு டைச்சின் வாங்கி கொடுத்த மார்பிள்ஸ் பார்த்துட்டே இருக்கான். என்னதான் டக்காரா அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலுமே டைச்சினோட நினைப்பு வந்து வந்து போயிட்டு இருக்குது. இவ்வளவு தன்னால சிரிச்சிட்டு இருக்கான். தனியா இருக்கும்போது ஒருத்தர் சிரிக்கிறாங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்ன? கண்டிப்பா காதல் வந்துருச்சுன்றதுதான் அர்த்தம். அடுத்த நாள் காலேஜ்ல காட்டினா ஒரு வழியா அடிச்சு பிடிச்சு அந்த செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. இப்பதான் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளயும் ஒரு வருஷம் முடிஞ்சே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு கிளப்புக்கு வந்தா. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இங்கவே சொல்லிட்டேன், மத்ததெல்லாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு மெய் சொல்லிட்டுறா. இதுக்கு மேல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்புனா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, ஒரு மாசம் டக்காராவை பார்க்காம நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. என்னடா டக்காரா, உன்னோட தாத்தா கூட நீ அப்ராட்ல ஹைக்கிங் போக போறியான்னு கென்சோ கேட்க, ஆமா நாளைக்கு இல்ல ஃபிளைட், நாளான்னைக்கு தான் ஃபிளைட்னு சொல்லிட்டு இருக்கான். உன்ன மாதிரி இருக்கணும்னு தாண்டா ஆசை, ஆனா என்ன பண்றது, என்னோட பேரண்ட்ஸ் எப்ப பாரு வீட்டுக்கு வர சொல்லி கேட்டுட்டே இருக்காங்கன்னு மெய் சொல்ல, நீ செல்ல பொண்ணு அதனாலதான் உன்னை வீட்டுக்கு வர சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. சரி ஓகே, புல்லட் ட்ரெயின் பயங்கர எக்ஸ்பென்சிவ், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. டக்காரா மட்டும் ஒரு மாதிரியா இருக்கான். சீனியர், நீங்க நல்லா தான் இருக்கீங்களா, எல்லாமே ஓகேவா, நீங்க பாக்க டிஃப்ரெண்டா இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் டைஜின். டக்காரா எதுவுமே நினைக்காம சடனா டைச்சினோட தலை கோதி விட்டுட்டே இருக்கும்போது, டே வாடா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க. எப்பயும் போல டைச்சின் அவனோட வீட்டுல குக் பண்ணிக்கிட்டு அவனோட அம்மா கூட பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான். டக்காரா எப்பவுமே பர்சனல் மெசேஜ் குரூப்ல பண்ணதே கிடையாது, சொல்லவே தேவையில்ல அவனை பத்தி. எப்ப பாரு படிக்க வேண்டிய ஃபைல்ஸ் மட்டும் சென்ட் பண்ணிட்டே இருக்கான். எதுக்காக தான் இவ்வளவு சின்சியரா இருக்கானோ தெரியல. அடுத்த நாள் காலையில டைச்சினை காட்டினா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே காலேஜ்ல இருக்கும் போது லீவுக்கு வீட்டுக்கு வரவே கூடாது. எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணணும். வீடு நம்மள விட்டு எங்கேயுமே போகாது. ஆனா காலேஜ் அப்படி சொல்ல முடியுமா என்ன? படிக்கிற வரைக்கும் தான் அந்த காலேஜ்ல நம்மளுக்கு உரிமை இருக்குது இல்லையா? அதனாலதான் கிடைக்கிற சான்ஸ் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன். எங்களோட கிளப்ல ஸ்பார்க்லிங் பண்ண போறாங்க, எல்லாருமே வரலாம் யாருனாலும், அதனால நீங்க எல்லாம் வரீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். அக்கிராவும் இதத்தான் சொன்னா நிமிரி சொல்ல, அன்னைக்கு நைட்டு ஆயிடுது. டக்காரா அவனோட ரூமுக்கு வந்ததோடனுமே அவனோட அம்மா கூட தான் பேசிட்டு இருக்கான். பேசும்போது அவனோட ஃபேஸ பாக்கணுமே பயங்கர கடுப்பா தான் வச்சிருக்கான். ஏன்னா அவனோட அம்மாவை அவனுக்கு அவ்வளவோ பிடிக்காது போல. அம்மா அடுத்த பிரேக்குக்காவது நீ வருவியான்னு கேட்டுட்டு இருக்காங்க டக்காராவோட அம்மா. அம்மா அடுத்த டைம் நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். அவர் வருவாரான்னு சொல்லிட்டு குரூப் சேட்டையே பாத்துட்டு இருக்கான் டைச்சின். இன்னொரு பக்கம் டக்காராவை காட்டினா டைச்சினும் வரப்போறதா மெசேஜ் பண்ணிருக்கான். அதத்தான் பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலேயே காட்டினா எப்பயும் போலதான் டைச்சின் மெதுவா தேடி தேடி போயிட்டு இருக்கான். இவன் போற வழியில தான் ஒரு குட்டி பையனும் இவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டே இருக்கான். மேப்பை பார்த்தா அது எங்கேயோ காட்டுது, அதை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்கான் டைச்சின். இன்னொரு பக்கம் கேம்ப காட்டினா இவனோட சீனியர்ஸ் எல்லாம் பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டைச்சின் இன்னுமே வராம போனதுனால மீக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குது. இத டக்காரா பாத்துடுறான். இன்னொரு பக்கம் டைச்சினை காட்டினா மெதுவா நடந்துட்டு வந்துட்டே இருந்தா ஃபைனலா அந்த குட்டி பையன் வந்துட்டான். குட்டி பையா, நீ எங்க இருந்து வர? அம்மா நம்ம எங்க இருக்கோம்? என் பேரு டைச்சின், உன் பேரு என்னன்னு கேட்டுட்டு இருக்கான் டைச்சின். நான் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேரெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ ஐ எம் ரியலி சாரி, நான் எங்க இருக்கேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா டக்காரா அங்க வந்துடுறான். இந்த ஏரியா அசம்பிளி ஏரியா கூட கிடையாது, இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா குட்டி தம்பி, நீ என்ன தொலைஞ்சு போயிட்டியான்னு கேட்டுட்டு இருக்கான் டக்காரா. இல்ல நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. என்னோட அம்மா என் கூட விளையாடுறதா சொன்னாங்க, ஆனா ப்ராமிஸ் பிரேக் பண்ணிட்டாங்க, என் கூட விளையாட்டுல வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னை விட வேலைதான் முக்கியம்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கான். சடனா டக்காரா என்ன பண்றானா, அங்க ஒருத்தன் சோடா வித்துட்டு இருக்கான். அது பேரு ராமனியு. அதுல இருக்கிற கோலிய போட்டு உடைச்சி குடிக்க கொடுத்துடுறான். உன்னோட அம்மாக்கு சுத்தமா அறிவே கிடையாது, தன்னோட புள்ளைய விட வேலை அவ்வளவு முக்கியமா என்ன? உன்கிட்ட எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கணும்னு டக்காரா சொல்ல, என்னதான் அம்மா பிஸியா இருந்தாலுமே எனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போவாங்க, அவங்கள திட்டுறதும் தப்பு. நான் எப்பவுமே லோன்லி எல்லாம் கிடையாது, சொல்ல போனா எனக்கு அப்பா இல்ல அம்மா தான் எல்லாமே, அவங்க எல்லாமே எனக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா உனக்கு எல்லாமே புரியுதுல, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு வா வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. சின்ன பையனா இருக்கிறதுனால அவனுக்கு வீட்டுக்கு வழி தெரியல, இப்படிதான் வந்தா அப்படிதான் வந்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டே இருக்கான். இவன் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் டைச்சின் வந்த வழியோட ஒத்து போறதுனால எனக்கு தெரியும் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் அவன் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கரெக்டா 3 பேர் வர வேண்டிய இடத்துக்கு வந்ததோட இனிமே ஆமா நான் இதத்தான் தாண்டி வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த குட்டி பையன்.
டைச்சின் நிஜமாவே உனக்கு சின்ன குழந்தைங்க மாதிரி நல்ல மூளை வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. சீனியர் என்ன மறைமுகமா இன்சல்ட் பண்றீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான் டைச்சின். அந்த குட்டி பையனை கூட்டிட்டு அவனோட வீடு எங்க இருக்குதோ அதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க 3 பேருமே. ஃபைனலா 3 பேர் வர வேண்டிய இடத்துக்கு வந்த தொடனுமே கைரியோட பேரை சொல்லிக்கிட்டு அவனோட அம்மா கத்திட்டே இருக்காங்க. நீ எங்க போயிட்டேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அழுதுகிட்டே தேட ஆரம்பிச்சுட்டாங்க. கைரி அவனோட அம்மா கிட்ட வேகமா ஓடி போயிட்டான். அம்மா நீங்க வேலைக்கு போலியான்னு கேட்டுட்டு இருக்கான். உன்னை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது செல்லக்குட்டி. நான் என்ன பண்றது, என்னால வேலை செய்ய முடியல, அதனாலதான் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்காங்க. சாரிம்மா, நான் இதுக்கு மேல பண்ண மாட்டேன். அங்க இருக்கிற காய்ஸ் தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்காங்க கைரி. என்னோட பையனை சேஃப்டியா கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததுக்கு சாரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நான் மறந்தே போயிட்டேன், உங்களுக்காக தான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கோழி குண்டு கொடுத்துட்டு இருக்கான். ஓ எனக்கா, இது ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு கைரியோட அம்மா அதை வியப்பா பாத்துட்டு இருக்காங்க. டக்காரா சின்ன வயசா இருக்கும்போது கோழி குண்டெல்லாம் பாத்துட்டே இருக்கும்போது அவனோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கிளாஸ் எல்லாம் ஆர்டிபிஷியலான விஷயம், இதெல்லாம் நம்ப கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. தான் அம்மா தாங்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. கைரியோட அம்மா கைரி கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வியப்பா பாத்துட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் ஆயிடுது. கைரிக்கு பாய் சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனா டைச்சினோட செருப்பு பிச்சுக்குது. வா வந்து என் மேல ஏறிக்கோ, உப்பு மூட்டை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. ஆனா இது நல்ல ஐடியாவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு டைச்சின்னு சொல்ல, என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்னீக்கர்ஸ் இருக்குது, நான் உனக்கு தரேன் வா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உப்பு மூட்டை கட்டிக்கிட்டு தூக்கிட்டு போகவே ஆரம்பிச்சிட்டான். சீனியர் உங்களோட ஷோல்டர் பயங்கர ப்ராடா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டைச்சின். ஏன்னா நான் ஒர்க் அவுட் பண்றேன் டக்காரா சொல்ல, நீங்க அந்த பையனுக்கு கோலி சோடா வாங்கி கொடுத்ததுனால அந்த பையன் பயங்கரமா சந்தோஷப்பட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் டைச்சின். அவன் என்ன மாதிரியே இருக்கான் டக்காரா சொல்ல, ஓவரா டார்க் ஆயிடுச்சு. கண்டிப்பா அங்க இருக்கிற எல்லாருமே ஸ்பார்க்லிங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சீனியர் நீங்க ரொம்ப கைண்டா நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் மார்பிள்ஸ் அவ்வளவு பிடிக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான் டைச்சின். ஏன்னா அது உண்மையான விஷயத்தை விட பயங்கர சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டே இருக்கும் போது கேம்ப் போட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க. டக்காரா டைச்சின் நீங்க என்ன இவ்வளவு லேட்டா வந்தீங்க? டக்காரா டைச்சினுக்கு என்னாச்சு, உன்னோட முதுகுல தூக்கிட்டு வரேன்னு கேட்டுட்டு இருக்காமே. அவனோட செருப்பு பிச்சுக்கிச்சு, அதனாலதான் நான் அவனை தூக்கிட்டு வந்துட்டேன், என்கிட்ட ஸ்னீக்கர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. டைச்சினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க பேர் கூட சேர்ந்துக்கிட்டு பயங்கர ஜாலியா ஃபன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. டக்காரா மட்டும் தனியா இருக்கான். அவனுக்கும் ஸ்பார்க்லிங்க எடுத்துட்டு வந்து கொடுத்து 2 பேருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என் சீனியர் சம்மர் பிரேக்ல வந்த எல்லாருமே பேரா தெரியறாங்க. கண்டிப்பா அதுக்கான அர்த்தமா கூட இருக்கலாம், சம்மருக்கான அர்த்தம். நீங்க கூட காலேஜ்ல பயங்கர ஃபேமஸ், ஆனா நீங்க யாருமே டேட் பண்ணவே இல்லையே, அதுக்கான ரீசன் சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கா. டக்கரா பேசுறதுக்கு முன்னாடியே மொமக்கான்ற பேர்ல இருந்து கால் வருது. ஆனா அவன் அட்டன் பண்ணவே இல்ல. நீங்க அட்டன் பண்ண போறது கிடையாதான்னு கேட்டுட்டு இருக்கான். நீ பாருன்னு சொல்லிட்டு டக்கரா எதுவுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். டைச்சினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அம்மா கால் பண்ண ஆள் யாரா இருக்கும், எதுக்கு என்னோட நெஞ்சு இப்படி வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவனோட ஹார்ட்டை புடிச்சுக்கிட்டு பைபிள் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஃபீல் பண்றதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.